ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா விஏஓ அசிஸ்டன்ட், அதாவது கிராம உதவியாளரோட இன்டர்வியூ அண்ட் எக்ஸாம் போயிட்டுருக்கு. ஸோ இதில் டெக்னிக்கலாக என்னென்ன கொஷின், டெக்னிக்கல்னா இப்போ பட்டானா என்ன, சிட்டனா என்ன, அந்த மாதிரியான கொஷின்ஸ் என்னென்னு கேட்பாங்க. இன்டர்வியூவில் எப்படி நீங்கள் பேசுவீங்க, ஸோ இந்த பேஸ் பண்ணினா ஒரு மார்க் டெஸ்ட் தான். ஸோ இப்போதைக்கு என்னால் வந்து டேரெக்டாக எல்லாரும் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா, ஒரு கொஷின் கேட்டுருவேன். அதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கோட ஆன்சர் என்னன்னு சொல்லி அந்த ஆன்சரை நான் எக்ஸ்பிளைனும் பண்ணிடுவேன். ஸோ இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்தாலே நிறைய கொஷினோட ஆன்சர் புரிஞ்சுக்க முடியும். பட் இந்த மாதிரி பேசிக் கொஷின், இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ நான் எல்லாமே எனக்கு என்ன கொஷின் கேட்டாங்க இது எல்லாமே நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். இது பிளேலிஸ்ட்ல விவோ அசிஸ்டன்ட் இன்டர்வியூ இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஒரு கொஷின் வந்தோன்னா பாஸ் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சரை நீங்க சொல்லி பாருங்க. ஸோ எக்ஸாம்னா நம்ம எழுதிட்டு போயிடுவோம். இன்டர்வியூல எல்லாருமே கண்டிப்பா வந்து வாயை திறந்து பேசி தான் ஆகணும். அதனால சொல்லி பாருங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது ஹையரார்கி இதுதான். ஸோ இது எப்படின்னா, ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மேனேஜர் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே அசிஸ்டன்ட் மேனேஜர், அப்புறம் ஒரு டீம் லீட் இருப்பாங்க, அப்புறம் வந்து சீனியர் இருப்பாங்க, ஜூனியர் இருப்பாங்க. இதுதானா? ஸோ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு கலெக்டர்லேருந்து வந்து வில்லேஜ் அசிஸ்டன்ட் வர இதோட ஹையரார்கி தான் இது. ஃபர்ஸ்ட் யாரு ரிப்போர்ட்டிங்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாவட்டத்துக்கு ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் இருப்பாங்க. அப்புறம் ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் இருப்பாங்க. அப்புறம் தாசில்தார். தாசில்தாருக்கு கீழே தான் ஆர்ஐ ரெவன்யூ இன்ஸ்பெக்டர். ஸோ அவங்களுக்கு கீழே தான் விஏஓ இருப்பாங்க. விஏக்கும் கீழே தான் வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆர்டர்ல தான் இந்த டீட்டெயில் எல்லாமே அஃபிஷியல் வெப்சைட்லேயே இருக்கு. ஸோ நீங்க வந்து எந்த மாவட்டமா இருந்தாலும் உங்க மாவட்டத்தில் போய் செக் பண்ணீங்கன்னா இது வரும். ஸோ உங்க மாவட்டத்தை பத்தி நிறைய விஷயம் வேணும், எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கு, இதுக்கான வீடியோமே ஆல்ரெடி போட்டுட்டு அது பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, விஏஓல நிறைய சர்டிஃபிகேட் வந்து நம்ம வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் கொடுப்பாங்க. ஸோ நான் பேசிக்காக ஒரு 6. ஸோ இது வந்து நான் வெப்சைட்ல இந்த பேசிக் 6 கொடுத்துருந்ததுனால, பட் நிறையா வரும். அது என்னென்னு ஃபுல்லாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எதுன்னு பார்த்துட்டீங்கன்னா, ஜாதி சான்றிதழ் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான். நேட்டிவ் சர்டிஃபிகேட்டு. அடுத்தது வந்தீங்கன்னா இன்கம், நோ கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட், டெசர்டட் உமன் சர்டிஃபிகேட், அக்ரிகல்ச்சர் இன்கம் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்டுமே நிறைய சர்டிஃபிகேட் ரெவன்யூலேருந்து தான் கொடுப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து இன்டர்வியூல போய் உட்காந்துட்டீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 3 பேர் இன்டர்வியூ எடுப்பாங்க. தாசில்தார், டெபுட்டி தாசில்தார் அண்ட் இன்னொரு பர்சன், இல்லை 2 பேர், இல்லை ஒருத்தர் கூட இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உட்காந்தோடனே உங்கள்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, உங்களை பத்தி சொல்லுங்க அப்படிங்கிறது தான். ஸோ இது எல்லாருக்குமே சேம். நீங்க எந்த இன்டர்வியூ பண்ணாலும் இதுதான். ஸோ பாஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நான் ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி உங்களால என்ன சொல்ல முடியுதுன்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ வாங்க ஆன்சர் போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, எடுத்தோன்னே உங்க பேர் சொல்லுங்க. நீங்க எந்த ஊரு, எந்த மாவட்டம், எந்த ஊர்லேருந்து வரேன்னு சொல்லிடுங்க. அப்புறம் என்ன படிச்சிருக்கீங்க அந்த டீட்டெயில் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கவர்மெண்ட் சர்வீஸ் எதுக்காக சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு கவர்மெண்ட் சர்வீஸ்ல சேரணுங்கிறது ரொம்ப ரொம்ப ஆசை. பட் அதுல ஏன் விவோ அசிஸ்டன்ட் நான் செலக்ட் பண்ணேன்னா, இது வந்து கிராமத்துல இருக்க மக்களோட என்னால ஈஸியா, நான் வந்து ஒரு சீனியர் ஆஃபீஸர்லாம் போயிட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆஃபீஸர்ஸ் கூட தான் டிஸ்கஸ் பண்ண மாதிரி இருக்கும். பட் விவோ அசிஸ்டன்ட்னா என்னோட வில்லேஜ், நான் வேலை பார்க்குற வில்லேஜ், என் சுற்றி இருக்க வில்லேஜ் மக்களோட ஈஸியாக வந்து இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களோட குறைகள்லாம் கண்டுபிடிச்சி அது எல்லாமே என்னால் சரி பண்ண முடியும். ஸோ அவங்களோட வாழ்வியலில் முன்னேற என்னால் முடிஞ்ச உதவி நான் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரியான இது, ஸோ என்னோட பர்சனாலிட்டிக்கும் என்னோட வந்து நாலேஜுக்கும் ஐடியாலஜிக்கும் எனக்கு வந்து இந்த போஸ்டிங் வந்து ரொம்ப நல்லா சூட் ஆகும். ஸோ இந்த மாதிரியானது சொல்லணும். ஸோ நான் பேசிக்காக ஸ்க்ரீனில் நிறையா கொடுத்துட்டேன். இது காமன் தான். பட் உங்களோடது என்ன உங்களுக்கு தோணுதோ அது ஒரு தடவை நீங்கள் வீட்டில் சொல்லி பார்த்துக்கோங்க. ஆனால் நீங்கள் போய் அந்த இடத்துல வந்து டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படி உங்களை பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறப்ப திக்கலாம் கூடாது. படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிட்டு சொன்ன மாதிரி கடகடன்னு ஒப்பிக்க கூடாது. கொஞ்சம் நிப்பாட்டி சொல்லணும். ஓகேவா? ஸோ கொஷின்குள்ளே போயிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து விஏஓ அசிஸ்டன்டோட முக்கியமான கடமைகள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க. ஸோ இதுக்கு அப்புறம் வர கொஸ்டினுக்கும் அதே மெத்தடே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நான் போடுற இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சு, இது மார்க் டெஸ்ட் 1, மார்க் டெஸ்ட் 2 வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஆன்சருக்கு போயிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் விவோ அசிஸ்டன்ட்னா அவங்களோட முக்கியமான கடமைகள் என்னென்னா, கிராம மக்களுக்கு சேவை செய்கிறது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அப்புறம் நான் ஆல்ரெடி நிறைய சர்டிஃபிகேட்ஸ் பற்றி பேசியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த சர்டிஃபிகேட் எல்லாருக்குமே விவோக்கு உதவியாக இருக்கிறது, ஒரு ஃபீல்டு வெரிஃபை பண்ணுறது, இது எல்லாமே உங்களோட வேலையில் வந்துடும் விவோ அசிஸ்டன்டோட. அதுக்கப்புறம் வந்து ஒரு லேண்ட் பேஸ் பண்ணியோ இல்லை ஒரு வயலில் என்ன நெல் போட்டிருக்காங்க அந்த மாதிரி ஃபீல்டு ஒர்க் எல்லாமே வந்து உங்களோடதுல தான். நில தகவல் சேகரிப்பும் நீங்க தான் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு விவோ ஆஃபீஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய புக்கா வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த புக் எல்லாமே எதுக்குன்னா ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் அதில் வந்து நோட் பண்ணிட்டு வெப்சைட்ல ஏற்றுறதுக்கு தான். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நீங்க தான் மெயின்டைன் பண்ணுவீங்க, பராமரிப்பீங்க. அது இல்லாமல் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து நிறைய ஒர்க் வந்துகிட்டே இருக்கும். அது எல்லாமே வந்து நீங்க தான் வந்து விவோக்கு உதவியா இருப்பீங்க. அடிஷ்னலா என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு ஏதாச்சும் உங்க மேலேயோ, இல்ல யார் மேலேயோ, உங்க சீனியர் மேலேயோ ஏதாச்சும் ஒரு புகார் வருது, இல்ல ஊர்ல ஏதோ ஒரு பிரச்சனை புகார் வருதுன்னா, அந்த புகார பதிவு பண்ணிட்டு நீங்க சீனியர் ஆஃபீஸருக்கு நீங்க தான் சொல்லுவீங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் முன்னாடி இதுக்கான ஆன்சர் தெளிவா வந்து என்னோட இன்டர்வியூ கொஸ்டின் அந்த பிபிடில சொல்லிட்டேன். அத பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. ஸோ 2வது போயிரலாம். விவோ
அட்மினிஸ்ட்ரேஷன்ல வில்லேஜ் ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்னென்னலாம் மெயின்டெயின் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏ ரிஜிஸ்டர்னு ஒன்று, பட்டா சிட்டா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அடங்கல் டீட்டெயில், அப்புறம் லேண்ட் ரிஜிஸ்டர், பெர்மனன்ட் லேண்ட் ரிஜிஸ்டர், நத்தம் டீட்டெயில், ஹவுஸ் சைட் குவெரி, இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 4-5 இது சொன்னாலே அவங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். இந்த பையன் ஓகே ஏதோ படிச்சிருக்கான், ஸோ இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிப்பாங்க. ஸோ அடுத்தது ஏ ரிஜிஸ்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஏ ரிஜிஸ்டர்ல என்னென்னலாம் இருக்குன்னா, ஒரு வில்லேஜ்ல இருக்கிற நிலத்தோட எண்கள், நிலம் என்ன வகை, அதோட பரப்பளவு எவ்வளோ, அந்த மாதிரி நில பேஸ் பண்ணி எல்லா டீட்டெயிலுமே வந்து ஏ ரிஜிஸ்டர்ல இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பட்டா ஆண்டு அடங்கல், இது 2க்கான வேறுபாடு என்ன, இல்ல பட்டா ஆண்டு சிட்டாக்கான வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் பட்டான்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து எதுக்காக குடுப்பாங்கன்னா, ஒரு வீடு பேஸ் பண்ணியே இடத்துக்கு தான். நீங்க ஒரு வீடு இருக்கு. அந்த வீடு யாரு பேர்ல இருக்கு? அது கூட்டு பட்டால இருக்கா? தனி பட்டால இருக்கா? அந்த வீடோட பரப்பளவு என்ன? அதெல்லாமே வந்து பட்டால வந்துரும். அடங்கல் எதுக்குன்னா, நீங்க வந்து அது வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் மாரி வந்துரும். ஒரு வில்லேஜ்ல வந்து எவ்வளோ விவசாயம் நிலம் இருக்கு. ஸோ உங்களுக்கு இப்ப நீங்க அடங்கல் சர்டிஃபிகேட் வாங்குறீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ விவசாய நிலம் இருக்கு? அதுல என்ன பயிர் போட்டிருக்கீங்க? அந்த மாரி டீட்டெயில் வந்து அடங்கல்ல குடுப்பாங்க. அடங்கல் பேசிக்கா எதுக்குன்னா, நெறைய பேர் வந்து இந்த லோன்லாம் வாங்குவாங்க பார்த்தீங்களா? இத வச்சு. ஸோ லேண்ட வச்சு அவங்களுக்கெல்லாம் இந்த அடங்கல் குடுப்பாங்க. ஸோ அப்ப சிட்டானா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டா டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு குடுத்துருவாங்க. பட்டா இந்த அடங்கல உங்களுக்கு குடுத்துருவாங்க. பட் கவர்ன்மெண்ட் ஆஃபீஸ்ல ஒரு டாக்குமெண்ட் ஒண்ணு மெயின்டெயின் பண்ணணும் இல்லையா? யார் இடம் யாரோடது அப்படிங்கிறது. அதுதான் சிட்டா. அந்த சிட்டாவ எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராசஸ் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லாம் ஆரம்பிச்சு இந்த படத்தெல்லாம் எப்ப வளர்ந்தாங்களோ, அந்த காலத்துலேருந்து யார் யார்கிட்ட இந்த இடம் இருந்துச்சு, யார் யார் பேர்ல மாறியிருக்கு, யாரு இப்போ ஓனர் வச்சிருக்கா, அந்த இடத்தோட வரைபடம் எப்படியெல்லாம் மாறியிருக்கு. ஸோ அந்த தாய் பத்திரம் அந்த மாரிலாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. உங்க வீட்ல பெரியவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சிட்டால கவர்ன்மெண்ட் மெயின்டெயின் பண்றது. அது நம்ம கிட்ட குடுக்க மாட்டாங்க. அடுத்தது வந்து விஓ ஆஃபீஸ் வழியாக வழங்கப்படும் முக்கியமான சான்றிதழ்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன சர்டிஃபிகேட் கொடுத்தாலுமே அது விஓ ஆஃபீஸ் வழியாக தான் போகும். நேட்டிவ், வருமான வரி சான்றிதழ், ஓபிசி சர்டிஃபிகேட். நான் ஏன் ஓபிசி மட்டும் தனியாக மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, இதில் கிரீமி லேயர், நான் கிரீமி லேயர் இதெல்லாம் கொஞ்சம் அவங்க விஓ அசிஸ்டன்ட் ஃபீல்டு ஒர்க் பண்ணி விஓ கிட்ட சொல்லி அவங்க கொடுக்குறது தான் இது எல்லாமே. அப்புறம் கம்யூனிட்டி பேஸ் பண்ண எல்லா சர்டிஃபிகேட்டுமே வந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, விவோ ஆஃபீஸ் மூலியமாக போகிறது தான். வழியாக வழங்கப்படும் சர்டிஃபிகேட் தான். விவோ சைன் பண்ணி குடுக்க மாட்டாரு இதெல்லாம். அதையும் புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் பர்த், டெத் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்றது. அப்புறம் வந்து இந்த பட்டா, சிட்டா, அடங்கல் இதெல்லாம் மெயின்டெயின் பண்றது. ஸோ இந்த மாரி சர்டிஃபிகேஷன் மோஸ்ட்லி எல்லாமே வந்து ரெவென்யூ பேஸ்ட் சர்டிஃபிகேட் எல்லாமே விவோ ஆஃபீஸ்ல தான். இது மட்டும் கிடையாது. இந்த மாரி நெறைய இருக்கு. அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து நேட்டிவ் சர்டிஃபிகேட் யார் அப்ரூவ் பண்ணுவா? ஸோ இந்த கொஸ்டின் நான் இப்போ தானே சொல்லி முடிச்சேன். ஸோ இது எல்லாமே வந்து இனிஷியலா வந்து விவோ கிட்ட வரும். ஸோ அப்ப யாரு அப்ரூவ் பண்ணுவா? விவோ தான் அப்ரூவ் பண்ணுவாரான்னு உங்கள்ட்ட கொஸ்டின் இருக்கும். ஸோ அதுக்கான ஆன்சர் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நேட்டிவ் சர்டிஃபிகேட்டோட ஃபீல்டு வெரிஃபிகேஷன் யார் பண்ணுவாங்கன்னா, விவோவும் ஆர்ஐனா 2 பேரும் சேர்ந்து நீங்க குடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் நீங்க ஒரு அப்ளை பண்றீங்கன்னா, இப்ப இ-சேவை மையத்துல போய் பண்றீங்கன்னா, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கரெக்ட்டான விவோ அசிஸ்டன்ட்டோ இல்ல விவோவோ டைரக்ட்டா வந்து உங்க வீட்டுக்கிட்ட பக்கத்துல இல்ல உங்க வில்லேஜ்ல இருக்கவங்கள்ட்ட விசாரிப்பாங்க. ஒரு நேட்டிவ் சர்டிஃபிகேட் குடுக்கணும்னா கூட நீங்க இந்த இடத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்களான்னு. ஸோ அத வெரிஃபை பண்ணிட்டு அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ ஃபீல்டு வெரிஃபை பண்ணிட்டு ஃபீல்டு 2 லெவல்ல அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா, ஃபைனலா யாரு வந்து சர்டிஃபிகேட்ல சைன் போடுறதுன்னா, இது கூட கேட்க சான்ஸ் இருக்கு. டெப்யூட்டி தாசில்தார் இல்லன்னா தாசில்தார் 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க. மோஸ்ட்லி டெப்யூட்டி தாசில்தார் சைன் தான் என்னோடதுல கம்யூனிட்டி, நேட்டிவ் சர்டிஃபிகேட் எல்லாத்துலயுமே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் வாங்க. ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன்ல விவோ அசிஸ்டன்ட் என்ன செய்வார்? ஸோ இதுக்கான ஆன்சர் பாஸ் பண்ணிட்டு ஒரு தடவை சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் நான் சொல்லிடுறேன். இது என்னன்னா, நான் இப்ப சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு நேட்டிவ் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த மாரி ஏதாச்சும் ஒண்ணு வருது அப்படின்னா, அத வந்து நேரா போய் அத வந்து செக் பண்ணணும். முதல்ல இந்த ஆளு இந்த ஊர்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கானா? இவன் பூர்வீகம் இதானா? இல்ல இவன் 5 வருஷத்துக்கு மேல வாழ்ந்துட்டு இருக்கானான்னு செக் பண்ணி, அத ஒரு 10 பேர்ட்ட விசாரிச்சு, அவங்க எல்லாரும் சரின்னு சொன்ன அப்புறம் தான் நீங்க அப்ரூவ் பண்ணணும். ஏன்னா, ஆர்ஐயோட வேலை வந்து விவோ வில்லேஜ்ல வந்து செக் பண்றது இல்ல. விவோ நீங்க தான் வந்து செக் பண்ணி செக் பண்ணி அனுப்பணும். விஏஓ செக் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட அசிஸ்டன்ட்ட தான் அனுப்புவாங்க. ஸோ அதுதான் வந்து மெயின் வேல. விஏஓவோட அசிஸ்டன்ட்டோட வேலையே என்னன்னா, ஃபீல்டு வெரிஃபிகேஷன் நெறையா இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு டிரைவிங் லைசென்ஸ் இல்ல சைக்கிள் ஓட்ட கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஒண்ணு டிரைவிங் லைசென்ஸ் இருக்கணும், இல்ல சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். இல்லன்னா உங்களுக்கு வேலை கிடையாதுன்னு சொல்றதுக்கான ரீசனே அதான். ஸோ இதுக்கு மட்டும் கிடையாது. ஒரு இடத்த அளக்க இப்போ தாலுகா ஆஃபீஸ்லேருந்து யாராச்சும் வந்திருக்காங்க அப்படின்னா, இப்ப சர்வேயரே வந்திருக்காருன்னா, அவர் கூட அந்த புக்
நீங்க அடங்கல் சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த புக்லாம் எடுத்துட்டு போய் சார் இதுலேருந்து இது வரைக்கும் இந்த இடம், அந்த மாதிரியான அந்த செயின் எடுத்துட்டு போறதா இருக்கட்டும், அளக்கறதுக்கு யூஸ் பண்ணறதா இருக்கட்டும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போறது இது எல்லாத்துக்குமே கண்டிப்பா சைக்கிள் ஓட்ட தெரியணும். இல்லன்னா வந்து கண்டிப்பா பைக் இருக்கணும். அதனால தான் டிரைவிங் லைசென்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாரி ஃபீல்டு வெரிஃபிகேஷன் எல்லாமே யார் பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஏஓ அசிஸ்டன்ட். ஃபர்ஸ்ட்டு விஏஓ பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால தான் இந்த போஸ்டிங் இப்ப வந்து விஏஓ அசிஸ்டன்ட் கீழ கொண்டு வந்தாங்க. நீங்க வந்து ஃபீல்டுல போய் செக் பண்ணிட்டு நீங்க சொன்னீங்கன்னா தான் விஏஓ வந்து சிஸ்டத்திலயோ அந்த வெப்சைட்ல அப்ரூவே பண்ணுவாரு. இது கீழ பார்த்தீங்கன்னா, வீடு சென்று சரிபார்ப்பு, அண்டை வீட்டார் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட விசாரிக்கிறது, முகவரி உறுதி அட்ரஸ் எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்றது, அப்புறம் ஆவண சரிபார்ப்பு. குடுத்திருக்க எல்லா டாக்குமெண்ட்டும் இவங்களோடது தான். ஒரு ரேஷன் கார்டு குடுத்தாங்கன்னா, அது யார் ஃபோட்டோ இருக்கு. ஸோ அந்த மாரியான விஷயம் எல்லாமே விவோ அசிஸ்டன்ட்டோடது தான். ஸோ இது வந்து மார்க் டெஸ்ட் 1ங்கிறது, இது நான் வந்து ஜெனரலா எல்லாத்தை பத்தியுமே இதுல மோஸ்ட்லி கவர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இது மட்டும் இல்ல. ஸோ இந்த மாரி முதல்ல மார்க் டெஸ்ட் 2, 3 நெறைய வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. பிடிஎஃப் வேணும், இல்ல படிக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குனாலும் கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் நான் முக்கியமா சொல்லிர்றேன். ஸோ என்னோட டிஸ்ட்ரிக்ட், என்னோட தாலுக்காலயே நான் சொல்றேன். நான் வந்து 1 மாசத்துக்கு முன்னாடி இந்த எக்ஸாம் இந்த ப்ராசஸ்லாம் போய் பண்ணிட்டு வந்துட்டேன். பட் இன்னுமே பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு என் தாலுக்காலயே வந்து எக்ஸாம்க்கே கூப்பிடல. ஏன்னு போய் கேட்டா 3 பேட்ச்சா பிரிச்சுட்டோம். ஃபர்ஸ்ட் பேட்ச்ல உங்க பேர் வந்துட்டு 2வது பேட்ச் இப்ப நடந்து இப்ப தான் முடிஞ்சிருக்கு. 3வது பேட்ச் வந்து இனிமேல் தான் கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் தான் 3வது பேட்ச் வருவாங்களே! ஸோ அதனால தான் லேட் ஆகுது. அப்ப எல்லா பேட்ச்சுக்கும் முடிஞ்சா மட்டும் தான் உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வெளியிடுவாங்க. ஸோ ப்ரோ எனக்கு முடிஞ்சிச்சு. ரிசல்ட் எப்போன்னு நெறைய பேர் கேட்கிறீங்க. நீங்க இத டைரக்ட்டா தாலுகா ஆஃபீஸ்லயே போய் கேட்டுறலாம். ஒருவேளை உங்க தாலுகால இருக்க எல்லா அப்ளிகன்ட்டுக்கும் எக்ஸாம், இன்டர்வியூ, டாக்குமெண்ட், சைக்கிள் டெஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ரீடிங் டெஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னா, உங்களோட ரிசல்ட் வந்து இந்த டிசம்பர் எண்ட் இல்ல ஜான்வரில கண்டிப்பா வந்துரும். இல்லன்னா கண்டிப்பா டிலே ஆகுங்க. இன்னும் சொல்லப்போனா உங்களுக்கு அவங்க ஆரம்பிச்சு அவங்க முடிக்கிறதுக்குள்ள எலக்ஷன் அப்புறம் கூட வரலாம். மோஸ்ட்லி எலக்ஷனுக்கு முன்னாடி பண்ணதான். ஸோ ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க ஒரு வேலை குடுத்தா அந்த வேலைக்காக அந்த வேலை யார் யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்கலாம் ஓட் போடுவாங்க அப்படின்னு பேசிக்கா நெனைப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு அவங்க புஷ் பண்ணி அவங்க வந்து ஒரு நம்பர் வேற ஷோ பண்ணணும். என்னோட பீரியட்ல நான் எத்தன பேருக்கு வேலை குடுத்துருக்கேங்கிறது. ஸோ அதனால கண்டிப்பா புஷ் பண்ணி பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து இந்த டைம வந்து வேஸ்ட் பண்ணாம படிச்சு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கே இன்டர்வியூ வச்சா இப்ப எல்லாம் இன்டர்வியூ எப்பன்னு கேட்கிறீங்க. நாளைக்கு இன்டர்வியூ வந்து எழுதுங்கன்னா, இல்ல வந்து நீங்க பேசலாம் வாங்கன்னா, உங்களால பேச முடியுமான்னு செக் பண்ணிட்டு, அத பேஸ் பண்ணி நீங்க புரோசீட் பண்ணுங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். நான் வேற ஏதாச்சும் அப்டேட் வர கண்டிப்பா சேனல்ல சொல்றேன். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாய் பாய்.